எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் செய்திகள் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய தேவன் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுவாராக. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவனுக்கு என்று நாம் வாழுகிறவர்கள், தேவனுக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டியவர்கள். தேவ ராஜ்யமானது, அங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமைக்கு ஒப்பிடுகிறார். பரலோக ராஜ்யம் அங்கே திராட்சை தோட்டத்தை தன் குத்தகைக்கு விட்டு போன ஒரு உவமையோடு தேவன் ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு திராட்சை தோட்டத்தை ஒரு எஜமான் உண்டாக்கி, அதிலே அங்கே சுற்றிலும் வேலி அடைத்து அதுல திராட்சை தோட்டத்தை நட்டு அதுல ஆலையையும் உண்டு பண்ணி ஒருவனுக்கு அதை குத்தகைக்கு கொடுத்து விட்டு போனார். கனி கொடுக்கிற காலம் வந்த போது தன்னுடைய வேலைக்காரர்களை அங்கு அனுப்புகிறார். ஆனால் வேலைக்காரர்கள் அந்த அவரிடத்துல பலனை பெற வந்த மனிதர்களை துன்புறுத்தி அவர்களை கொலை செய்து அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வதை பார்க்கிறோம். அப்பொழுது தன்னுடைய சொந்த மகனுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மகனை அனுப்புகிற போது, இவன் சுதந்திரவாளி, இவனை நாம் கொலை செய்தால் இதை மீட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி அதை அவர் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம்னு தன்னுடைய சொந்த மகனை கொலை செய்கிறார்கள். இதை அறிந்த அந்த சொந்தக்காரன் அவர்களிடத்துல வந்து அவர்களை அழைத்து அந்த திராட்சை தோட்டத்தை வேறு ஒருவனிடத்துல கொடுத்து விட்டு போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்கள் மத்தேயுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசிக்கிறோம். கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொள்ளும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்புகிறார். அதுக்கிடையில தான் இந்த சம்பவங்கள் நடக்கிற போது, அதற்கு பின்னாக அந்த கொடியவர்களை இல்லாட்டி கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனி கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரர்களிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்களை நம்பித்தான், எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து இல்லாட்டி எங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து நம்முடைய தேவன் கொடுத்த மேன்மைகளை இல்லாட்டா தேவன் கொடுத்த கிருபைகளை நாம் போக்கடித்து விடுவோமா இருந்தால், நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்டதை தேவன் எடுத்து இன்னும் ஒருவருக்கு கொடுத்து விடுவார். அங்கே இதை 10 தாளந்து 5 தாளந்து 1 தாளந்து இடத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். தாளந்து உள்ளவன் அதை புதைத்து வைத்து விடுகிற போது அதை எடுத்து உள்ளவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கனி கொடுக்கிற காலம், நானும் நீங்களும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற காலம். நாம் கனி கொடுக்கிற காலத்திலே நாம் கனி கொடுக்காவிட்டால் நம்முடைய தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். இல்லாவிட்டால் நம்மை விட்டு இன்னும் ஒருவனிடத்திலே அந்த உத்தரவாதத்தை கொடுப்பார். சவுலும் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தான். தேவன் அவனை தீர்க்க தரிசனமாய் சொல்லி சாமுவேலுக்கு அறிவித்து சவுலை தேவனால் நியமிக்கப்பட்டவன் தான் சவுலும். ஆனால் சவுல் தேவனுக்கு உகந்தவனாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், தேவ சித்தத்தை செய்தவனாய், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இல்லாததினால்தான் தேவன் அவன் ராஜ்யத்தையும் அவனையும் தள்ளி தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாகிய தாவீதை ஏற்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களில் நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் போனால், நான் ஒரு வேளையில் அதுக்கு பாத்திரவானாய் இல்லாமல் போனால், எங்களுக்கு பின்னாக தேவன் இன்னும் ஒரு மனிதனை எழுப்புவார். எங்களிடத்துல இருக்கிற அந்த ராஜ்யம் விலகி போய்விடும். இது எவ்வளவு பெரிதாகும். நீங்கள் சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதங்களுக்கும்
ஊழியங்களுக்கும், தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்கும், தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லை என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்தில் கனி கொடுக்கிறவர்கள நீங்களும் காணப்படுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமக்கு உகந்த கனிகளை கொடுக்க, ஏற்ற காலத்திலே உம்முடைய ராஜ்யத்தில் கனி உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீரா. ஆண்டவரே, இந்த இடத்திலும் சாமி, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவன் கிருபை பாராட்டும். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு என்று கனி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.